உங்களுக்காக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு அம்மாவும் பையனும் இருந்தாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த பையனை எப்போ பார்த்தாலும் ஏதாவது திட்டி ஏதாவது கண்டிஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னென்னா எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னா, சப்போஸ் அவன் ஃபேனை போட்டுட்டு வெளியே போயிட்டானா, ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு போகலாம்லப்பா, இங்கே தான் யாரும் இல்லையே அப்படின்வாங்க. டிவி ஆன் பண்ணிவிட்டு அவன் வெளியே போயிட்டானா அதுக்கும் திட்டுவாங்க. டிவி குழாவை ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணியை வேஸ்ட் பண்ணால் அதுக்கும் திட்டுவாங்க. இவனுக்கு வந்து ரொம்ப டார்ச்சராக இருந்துச்சு அது. என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்களே, சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கண்டிஷன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சான். ஒரு நாள் வந்து அவன் நின்று யோசிச்சுட்டு இருந்தான். என்ன யோசிச்சானா, கண்டிப்பாக நம்ம படித்து பெரிய ஆளாகி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும். வேலைக்கு போயிட்டு இந்த வீட்டை விட்டு முதல்ல நம்ம கிளம்பிடணும். அங்கே போய்ட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை நம்ம லீட் பண்ணணும். இந்த அம்மாவோட கண்டிஷன்ஸ் கிட்ட இருந்தும் இவங்களோட திட்டு வாங்குறதுக்கிட்ட இருந்தும் கொஞ்சம் தூரமாக இருந்து நம்மளோட லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு அவன் நினச்சான். ஒரு நாள் வருஷங்கள் கிடக்குது, ரொம்ப நாள் ஆகுது. அந்த பையன் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகிறான். ஒரு நாள் ஒரு பெரிய நாள் வருது. எந்த நாள்னால் அவனுக்கு இன்டர்வியூ இருக்க நாள். ஒரு பெரிய கம்பெனியில் அவனுக்கு வந்து இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. அவன் நல்லா அயர்ன் பண்ண ஷர்ட்ஸ் போட்டுட்டு, டை, வாட்சு, சாக்ஸ், ஷூ எல்லாத்தையும் போட்டுட்டு அவன் ரெடியாகி கண்ணாடி நின்றுட்டுருக்கான். நின்று எப்படியும் நம்ம இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே கிளம்ப போகிறோம் அப்படின்னு நினச்சி வெளியே போகிறான். வெளியே போகும்போது அவங்க அம்மா அவனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் கான்ஃபிடென்ஸாக ஆன்சர் பண்ணுப்பா, உனக்கு ஆன்சரே தெரியலனாலும் நீ ப்ரே பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அவனும் சொல்லி சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அந்த பெரிய ஆஃபீஸ் பில்டிங் கிட்ட போய் ரீச் ஆகுறான். வாசலில் யாருமே இல்லை. அந்த கதவை வந்து திறந்து போட்டு கிடக்கு. அவன் உள்ளே போயிட்டு அந்த கதவை பொறுமையாக சாத்திட்டு உள்ளே போகிறான். உள்ளே போனோடனே சைடில் அந்த ஹால்வேல நிறைய ஃப்ளவர்ஸ் வளர்த்துட்ருக்காங்க. ஃப்ளவர்ஸ் எல்லாம் காஞ்சு போய் கிடக்கு. என்னென்னு பார்த்தா அந்த தண்ணி ஊற்றுற ஹோஸ் வந்து கீழே கடந்து எல்லா இடத்துலையும் தண்ணி ஸ்பில்லாக இருக்குது. அவன் அந்த தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த பைப் எடுத்து அந்த ஃப்ளவர்ஸ்க்கும் பிளான்ஸ்க்கும் வாட்டர் பண்ணிவிட்டு அவன் உள்ளே போகிறான். உள்ளே போனோடனே அந்த இன்டர்வியூ ரூமுக்கு வெளியே ஒரு வெல்கம் மேட் இருக்குது. வெல்கம் மேட் தலை கீழே இருந்துச்சு. அதை திருப்பி வச்சுட்டு உள்ளே போகிறான். நிறைய இன்டர்வியூ மெம்பர்ஸ் அங்கே வந்திருந்தாங்க. இன்டர்வியூ மெம்பர்ஸை லாஸ்ட்டாக எல்லாருக்கும் முடித்த பிறகு அவன் உள்ளே போகிறான். உள்ளே போனோடனே அந்த ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, என்னிலேருந்துக்குப்பா வேலைக்கு வர அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவனுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. நான் தான் எந்த டாக்குமெண்ட்ஸும் உங்ககிட்ட கொடுக்கல, நீங்கள் எனக்கு எந்த கொஷினுமே கேட்கலையா, அப்புறம் எப்படி என்னையிலேருந்து வேலைக்கு வர அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னு அந்த ஆஃபீஸர்கிட்ட இவன் கேட்குறான். நாங்கள் இங்கே நீ சொல்கிற ஆன்சர் வச்சுலாம் உன்னை செலக்ட் பண்ணல, உன்னோட ஆட்டிடியூட் வச்சு தான் உன்னை செலக்ட் பண்ணோம். நீ வந்தப்போ நீ பண்ணது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். மற்றவங்க மாதிரி கதவை அப்படியே திறந்து போட்டு வராமல், தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னு பார்க்காம எல்லாத்தையும் நீ கரெக்டாக செஞ்சுட்டு வந்த, அதனால தான் உன்னை செலக்ட் பண்ணோம். இங்கே நாங்கள் பார்க்குறது ஆட்டிடியூடும் உன்னோட குட் கேரக்டர்ஸும் தான் அப்படின்னு சொன்னார். உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாய் கண்ணெல்லாம் கலங்கிடுது. அப்புறம் தான் அவன் யோசித்தான், சின்ன வயசில் நம்ம அம்மா சொன்ன எல்லா கண்டிஷனும் நம்மளுக்கு ஏன்டா இப்படி பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்மளுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. டிசிப்ளின் இஸ் த வே டு சக்ஸஸ் அப்படின்னு தான் அவன் புரிஞ்சுக்கிறான். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, சின்ன வயசில் நம்மளுக்கு என்னெல்லாம் அவங்க திட்டுறது, கண்டிஷன் பண்ணுறது எல்லாமே கஷ்டமாக இருந்தாலும் போக போக நம்ம அதுக்கு பழகிட்டோன்னா நம்மளுக்கு அது எல்லாமே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த குட்டி குட்டி வேலைகளை செஞ்சு அது டிசிப்ளினாக மாற்றிட்டோன்னா அது நம்மளுக்கு ஒரு உயர்வை தரும். டிசிப்ளினாக வாழ ஏசப்பாக்கிட்ட நம்ம ப்ரே பண்ணோன்னா அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளை ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போவார். பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, எபிரேயர் 12:11. எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். எந்த விஷயம்லாம் நம்மளுக்கு இப்போ கஷ்டமாக இருக்கோ அதை நம்ம பழக பழக நம்மளுக்கு ஃப்யூச்சரில் அது ஒரு நல்ல சக்ஸஸ் ஸ்டோன்ஸாக நம்மளுக்கு மாறும். இது கிட்ஸ்க்கான ஷோ. உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ் கிட்ட சொல்லி கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஷோவில் உங்களை மீட் பண்ணுறேன். காட் பிளஸ் யூ. பாய்.